நிறைய பேருக்கு சாப்பிட்டதுமே ஏதாவது ஸ்வீட் இனிப்பு சாப்பிடணும்னு தோணும். அப்படி வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு இனிப்பு சாப்பிடணும்னு தோணுது அப்படின்னா இதுக்கு பசி மட்டுமே காரணம் கிடையாது. அந்த ஸ்வீட் மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலை, உங்களுடைய பழக்க வழக்கம், போதுமான அளவு தூக்கம் இல்லாதது, உங்களுடைய உணவுல புரத சத்து நார்சத்து குறைவா இருக்கிறதும் ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கலாம். இந்த இனிப்பு ஆசையை குறைக்கிறதுக்கு காய்கறிகளோட முட்டை, தயிர், பயறு வகைகள் இந்த மாதிரி சில புரத உணவுகளை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ற உணவை டைம் எடுத்து நல்லா மென்று விழுங்கணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. நிறைய பேர் ஆஃபீஸ் போகிற அவசரத்துலையோ காலேஜ் போகிற அவசரத்துலையோ சாப்பாட்டை முழுமையாக மென்று விழுங்காமல் சாப்பிட்றாங்க. ஸோ அது தப்பு. ஸோ நீங்கள் சாப்பிட்ற உணவானது உங்கள் வயிற்றுக்கும் மனசுக்கும் ஒரு நிறைவான உணர்வை தர்ற அளவுக்கு மென்று நிதானமாக கொஞ்சம் டைம் எடுத்து சாப்பிடுங்க. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டதும் இம்மிடியட்டா ஸ்வீட்டை சாப்பிடாம ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிங்க அப்படின்னாலும் அந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ் அப்படிங்கிறது கம்மியாகும். இது எல்லாத்தையுமே தாண்டி இதுக்கப்புறமும் உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது பழங்களை நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். தினசரி உணவுக்கு அப்புறமா இனிப்பு சாப்பிட்ற பழக்க வழக்கத்தை ஃபாலோ பண்ண வேண்டாம். இனிப்பு சாப்பிட்றது அப்படிங்கிறது தவறு கிடையாது. அளவையும் அடிக்கடி சாப்பிட்றதையும் கட்டுப்படுத்துறது ரொம்ப அவசியங்கிறத புரிஞ்சுக்கணும்.